ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுலபமாக அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோள மாவை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி பிடிச்சிரும். அதனால் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஹையில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம சிம்லேயே வச்சு தான் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மெலன் சீட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதில் முந்திரி கூட பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் அல்வா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம மறுபடியும் நெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கொஞ்சமாக நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அல்வா நல்லா அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா பேனில் எதுவும் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண அல்வாவை கொட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட அல்வா சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.